ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அடிக்கடி கமெண்ட்ஸில் க்ளீனிங் விலாக் போஸ்ட் பண்ணிங்கன்னா பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குன்னு சொல்லி வரதுனால இன்றைக்கி வந்து இந்த விலாகில் கிச்சனோட கவுண்டர் டாப் டீப் க்ளீனிங், அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய குட்டி கேர்ள் சேவிங்கில் இன்னொரு ஜுவல்லும் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன கேர்ள் ஷாப்பிங்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இந்த விலாக் ஷூட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி இருக்கும். அண்ட் அன்றைக்கி வந்து சண்டே தங்கச்சிக்கும் லீவ் இருந்ததுனால அன்றைக்கி கோல்ட் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ எப்படியும் கிளம்புறதுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே இந்த கவுண்டர் டாப் மட்டும் டீப் க்ளீன் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி பேஸிஸில் கவுண்டர் டாப்பை குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் மேலோட்டமாக க்ளீன் பண்ணுறது எப்போவுமே இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வால் டைல்ஸில் இருந்து கவுண்டர் டாப் கிரானைட் வரைக்கும் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸாக தான் இருக்கும். இன்கேஸ் ரொம்ப பிசுன்னு எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அது கையோட கிளியர் பண்ணி முடிச்சிருவோம். பட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி அடிக்கடி வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுனால ப்ராப்பராக மெயின்டைனே பண்ண முடியல. அதுவும் அந்த ஆயில் ட்ரேலாம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ ஒட்டிக்கிட்டு ஒரு வாட்டி ஆயில் டப்பா எடுக்கும்போது டிஷ்யூமே சேர்ந்து வந்துகிட்டே இருந்தது. சரி, இப்போ எல்லாத்தையுமே ஒன்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்தமாக அந்த ஸ்பேச்சுலாஸ்லேருந்து அந்த கரண்டி ஸ்பூன் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அதுலேயும் இந்த ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்ட் வந்து பிளாஸ்டிக் தான். டேரெக்டாக வெயில் பட்டு என்னாச்சுன்னா ஒரு மாதிரி தொட்ட உடனே பிஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது. அதெல்லாமே மாற்றணும். இப்போதைக்கு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போக போக மீஷோவில் ஏதாவது பார்த்து ஆர்டர் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னெல்லாம் திங்ஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டு அந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே கவுண்டர் டாப்புமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிலுக்கு நீங்கள் கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சமாக ஹாட் வாட்டரும் விம் ஜெல்லும் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆயில் பாட்டிலில் இருக்கிற எண்ணெய் பிசுப்பெல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். அண்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக அகாரோ பிராண்ட்லேருந்து சென்ட் பண்ணியிருந்த எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் கிச்சன் வால் டைல்ஸ், கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் மிரர் எல்லாமே ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால க்ளீனிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரப்பர் நல்லா ஸ்பீடாக இருக்கிறதுனால எவ்வளோ ஹார்டான கரையாக இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ கை வலிக்க நின்று துடைக்க நீடு இருக்காது. இதில் டோட்டலாக 8 ப்ரஷ் ஹெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து லார்ஜ் பிரிசில் ப்ரஷ், இன்னொன்று வந்து ஸ்மால் பிரிசில் ப்ரஷ், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக பாயிண்டர் ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம யூசேஜ் பொறுத்து தேவைப்படுற ப்ரஷ்ஷை அட்டாச் பண்ணிவிட்டு கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னும் 4 டைப் ஆஃப் ஹெட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஸ்பாஞ்ச், ரொம்ப திக்கான கரையாக இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 3 ஹெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப டெலிகேட்டான திங்ஸ் லைக் கிளாஸ், மிரர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால மிரர்லலாம் யூஸ் பண்ணும்போதும் எந்த விதமான ஸ்க்ராச்சஸும் இருக்காது. அண்ட் இந்த ஒயிட் ஒன் பார்த்திங்கன்னா ஊல் ப்ரஷ் பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மெயின் திங் இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரீசார்ஜபிள். இதில் நமக்கு USB கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 90 minutes வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து செவத்தில் மாட்டி வைக்கிறதுக்காக ஒரு வால் ஹூக்கும் சேர்ந்து வரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸை தான் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் லார்ஜ் பிரிசில் ப்ரஷ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் ஸ்பீட் 1ல் ஒர்க் ஆகும். இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணால் ஸ்பீட் 2, அகெயின் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஆல்சோ சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதில் மொத்தமாக 3 சைஸ் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லென்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ராடை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ வாலை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருந்த கேஸ் ஸ்டவை வழக்கம் போல் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு வெட் ஸ்பாஞ்ச் வச்சு மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மோஸ்ட்லி கேஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த ஸ்டெயின்ஸும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு சின்ன பொருள் சேர்ந்துனாலும் உடனே வந்து தொடச்சிருவோம். ஸோ அதனால் பெரிய ஒர்க்லாம் இதில் இருக்காது. அந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப்பில் எப்போவுமே 3 அப்ளையன்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் ஒன்று வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் கெட்டில், அப்புறம் சம்டைம்ஸ் மிக்ஸி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏர் ஃப்ரையர். இந்த கிச்சனில் இருக்கிற மேஜர் ட்ராபேக்கே இந்த பவர் சாக்கெட் தான். ஒரு இடத்துல மட்டும்தான் வச்சுருக்காங்க. அவன் யூஸ் பண்ணணுன்னாலும், மிக்ஸி யூஸ் பண்ணணுன்னாலும், ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணணுன்னாலும் இந்த கவுண்டர் டாப்பில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 சாக்கெட் கொடுத்துருந்தா கூட மேபி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். இந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தீங்கனாலே தெரியும் கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடத்துல எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மேனுவலாக கை வச்சு ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கை வலிக்க தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 10 minutesல முடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ நான் எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப கரையாக இருக்குதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன். அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அங்கங்கே ஏதோ சிந்தின மாதிரியே தான் இருக்கும். நான் கம்ப்ளீட்டாக தேய்ச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி விம் ஜெல்லை டைல்யூட் பண்ணி வாலில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் ஸ்க்ரப்பரை 1 ஸ்பீடில் வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஹார்டான ஸ்டெயின்ஸாக இருந்தால் 2 ஸ்பீட்க்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு கரை இருக்கிற இடத்துல மூவ் பண்ணால் அதுவே ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நம்ம ப்ரெஷர் போட தேவையே இருக்காது. இங்கே இருக்கிற வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஈவனாக இல்லாமல் அங்கங்கே உள்ளே போன மாதிரி டிசைனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் என்ன அப்படின்னா ஈஸியாக கரை படிஞ்சிரும். அதனால் வந்து நான் பாயிண்டட் ப்ரஷ் போட்டு ஸ்க்ரப் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வெட் ஸ்பாஞ்ச் வச்சு மொத்தமாக அதை தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ சமைக்கிறப்போ அது இதுன்னு பட்டு அங்கங்கே எல்லோயிஷாக தெரியும். பட் இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்கிறத இதுலேயே நீங்கள் எவிடெண்ட்டாக பார்க்கலாம். அவ்வளோதான். இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் டைம் கன்சியூம் ஆகிருக்கும். அதே மாதிரி என்னோடய எனர்ஜி அதிகமாக லாஸ் ஆகாமல் ரொம்பவே ஈஸியாக வந்து முடிச்சு விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்க்ரப்பர் வந்து கிச்சன் க்ளீனிங்க்கு மட்டும் இல்லாமல் ஃப்ளோரில் இருக்கிற கரை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து வாஷ்ரூமில் இருக்கிற டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருந்தால் க்ளீனிங்க்கு வந்து ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அண்ட் இந்த அகாரோ பிராண்டோட எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கவுண்டர் டாப் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்தந்த பிளேஸில் இருந்த அப்ளைன்சஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயில் ட்ரேயில் வந்து ஒரு பொருளாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆயில் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பாட்டில் வந்து 2 இருக்குது. அதில் ஒன்னோட கேப்பு ஒழுங்காக இல்லை, அது ஒர்க்கே ஆகலை, பிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் ஒரு பாட்டிலில் மட்டும் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு குட்டி ஸ்டீல் கண்டெய்னரில் எகெயின் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். தோசை சப்பாத்திக்கெலாம் எடுக்கிறதுக்கு ஸ்பூன் போட்டு வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுலேயும் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லிட்டர் கிட்ட இருக்குது. அது ஒரு பெரிய ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். பட் அடிக்கடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் கொஞ்சமாக மட்டும் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் செராமிக் ஜார் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நாங்கள் இந்த உப்பு மட்டும்தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். கல்லுப்பும் இருக்குது, பட் அது எந்த அளவுக்கு போடணுங்கிறது அளவு தெரியல. அதனால் எப்போவுமே இந்த உப்பு மட்டும்தான் அம்மாவும் நான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த இருக்கிற கொஞ்சோண்டு ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஜக்கும் வச்சாச்சு. இந்த பொருள் மட்டும்தான் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கை கெட்டுற மாதிரி கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஆயில் ட்ரேக்கு பக்கத்தில் எப்போவுமே உடன் ஸ்பேச்சுலா ஹோல்டரும் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த யூட்டன்சில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உடன் ஸ்பேச்சுலாஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஸ்க்ராச்சஸ் வந்துடுதா. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி வந்து உடன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால அதை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே கவுண்டர் டாப்பில் வச்சாச்சு. ஆயில் ட்ரே வச்சுருக்கிறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா குட்டி பார்ட்டிஷன் இருக்கும். அங்கே வந்து எப்போவுமே வைக்கிற அஞ்சரை பெட்டி தான். அப்புறம் இந்த சைடு விண்டோ கிட்ட வந்து ஒரு ஹோல்டரில் ஃபுல்லாக ஸ்பூன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு ஹோல்டரில் ஃபுல்லாகவே வந்து கேஸ் லைட்டர், அதுக்கப்புறமா வந்து நைஃபு, பீலர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். விண்டோஸ் கிட்ட தான் நல்லா வென்டிலேஷனும் வெயிலும் படுறதுனால வந்து மணி பிளான்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அங்கே தான் இருக்கும். ஒரு சில டைம் மட்டும் நான் குக்கிங் பண்ணும்போது ஸ்டவ்க்கு பின்னாடி எடுத்து வச்சுப்பேன். மற்றபடி வந்து அது எப்போவுமே விண்டோ கிட்ட தான் இருக்கும். அவ்வளோதான், கவுண்டர் டாப் க்ளீனிங் டன். இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்குள்ளே இருந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே தங்கச்சியை எழுப்பி விட்டுட்டு ரெடியாக சொல்லிவிட்டு நானும் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன்.
எனக்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை வாங்கினதுக்கு அப்புறமாவோ சாமி கும்பிடணுன்னு யோசிப்பேன். இது வந்து இன்னும் அதிகமாக பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறதை தாண்டி இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற லைஃப்க்கு தேங்க் பண்ணுற மாதிரி தான் நான் ப்ரே பண்ணுவேன். இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த பொருள்லாம் கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி கையில் கூட தொட்டு பார்ப்போமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம் கடந்து இப்போ அதுக்கான ஸ்டெப் எடுத்து சேவ் பண்ணி வாங்க போகிறத நினைக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக நான் தேங்க் பண்ணுற விதமாக சாமி கும்பிடுவேன். எத்தனை பேருக்கு இந்த ஒரு ஹேபிட் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் ஹாரம் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ போஸ்ட் பண்ணப்போ கொஞ்சம் பேர் வந்து நெக்ஸ்ட் டைம் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சாரீ கட்டிட்டு போங்க, ஜுவல்ஸ் வச்சு பார்க்கும்போது நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இங்கே லோக்கல் ஷாப்னால் ப்ராப்ளம் இல்லை. பட் ஒசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகணுமா, சாரீ கட்டிட்டு போனால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால தான் குர்த்தி வியர் பண்ணிட்டு போவேன். இப்போ போட்டிருக்கிறது வந்து ஒரு காட்டன் குர்த்தா தான். துப்பட்டாவும் நல்லா டார்க் மரூன் கலரில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஜுவல்ஸ் போட்டு பார்க்கும்போது நல்லா எடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 3 பீஸ் குர்தா செட் வந்து பார்த்தீங்கன்னா amoorbyDesi.in இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது. இந்த குர்த்தி செட்டில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக ரெடி ஆகிட்டு இருந்த டைமில் பாட்டி வந்தாங்களா. நான் வேறு முடியை பிடிச்சிட்டு என்ன ஹேர் ஸ்டைல் போடுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். வா உனக்கு ஃப்ரெஞ்ச் ப்ரைட் மாதிரி போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பாட்டி அழகாக வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலி நானே வந்து ஏதாவது பின்னிட்டு போகிற மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் யோசிச்சு வச்சேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஒரு கிளச் மட்டும் போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தேன். ஒரு ஜுவல்லும் போடுறப்போ முடியை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால கடுப்பாக இருந்தது. ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னியாச்சு. பாட்டியோட இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 பேருமே ரெடியானதும் பாட்டி வீட்டிலேருந்து கொண்டு வந்த லஞ்ச் சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு 2:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஹொசூருக்கு போயிட்டோம். இந்த டைம் ஜுவல் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக எந்த ஷாப்புமே மைண்டில் வச்சுக்கல. லாஸ்ட் டைம் எனக்கு நிறைய பேர் சொன்ன சஜஷன்ஸே வந்து நீங்கள் எப்போவுமே பெரிய கடைக்காகவே போகிறீங்க, அப்படி இல்லாமல் சின்ன சின்ன கடைக்கே போனீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி வேஸ்டேஜ் சார்ஜஸுமே கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஈவன் எனக்கு இன்ஸ்டா டிஎம்மில் கூட ஹொசூர் நியர்பை இருக்கிறவங்க ஒரு சில ஷாப்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் அவங்க வந்து முன்னாடியிலேருந்தே வந்து அங்கே தான் எடுத்துகிட்ருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் பிடிக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து கொஞ்சம் பாப்புலரான ஜுவல் ஷாப் போகிறதுக்கான ரீசனே வந்து 916 கோல்ட் கிடைக்கும், அதே மாதிரி மற்ற ஷாப்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் நான் பார்த்த வரைக்கும் அப்படியே பார்த்த உடனே வாவ் சூப்பராக இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்ட்டு எந்த ஷாப்புமே எனக்கு ஃபீல் கொடுக்கல. கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போதே கன்ஃபியூஸ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் நம்ம பார்க்குறது என்னமோ பார்த்த உடனே ஓகே எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு சுமாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் கொடுத்த சஜஷன்ஸையும் மைண்டில் வச்சுட்டு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ரோடில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஃபஸ்ட்டு கடை நௌகா ஜுவல்லர்ஸ், அதுக்குள்ளே தான் வந்தோம். ஆக்சுவலி பர்த்டே விலாக் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். இங்கே வந்து நான் என்னோடய செகண்ட் ஸ்டட் வாங்குறதுக்கு ஒன்ஸ் வந்திருந்தேன். சும்மா ரேண்டமாக இந்த ஷாப்புக்கு வந்தது தான். அப்போ வந்து பார்க்கும்போதே எனக்கு டிஸ்பிளேயில் இருந்த ஜுவல் செட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து என்னோடய ஹாரமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு சில டிசைன்ஸ் வந்து யோசிச்சிட்டே வந்திருந்தேன். ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் எடுத்தால் இன்னும் நல்லா செட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நான் ரெஃபரன்ஸுமே வந்து அவங்களுக்கு காமிச்சேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் கோல்டு இருக்கும் பார்த்தீங்களா, எல்லோ கோல்டு, அந்த இதில் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. நான் பிளான் பண்ணியிருந்த வெயிட் வந்து 2.5 3 பவுனுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கர கான்ஷியஸாக இருந்தேன். அதே மாதிரி போனோடனே அவங்களும் போட்டது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 1.5 பவுன் 2, 2.5, 3 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்த நெக்லஸஸ் எல்லாத்தையுமே காமிச்சு. நான் வாங்கியிருக்கிற ஹாரமோட பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஐடல் வந்திருக்கும், அதுதான் அதோட அழகே. ஸோ இந்த டைம் நெக்லஸ்லேயுமே வந்து ஏதாவது சின்னதாக ஒரு இடத்துலையாவது லக்ஷ்மி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 2 பவுன் தான் இருக்கும். ஆனால் எனக்கு இது வந்து அந்த ஹாரமுக்கு முன்னாடி ரொம்ப குட்டியான மாதிரியே தோணுச்சு. அதே மாதிரி வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இன்னொரு 1/2 பவுன் போட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லோ கோல்டில் பார்த்தோம். பட் பார்த்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே என்னென்னா எனாமல் கோல்டு வச்ச மாதிரி அது வந்து எனக்கு நெக்லஸ் மாதிரி ஃபீல் இல்லை. அது வந்து நம்ம ஒரு மிடில் ஹாரமாக போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அங்கே இருந்த கலெக்ஷன்ஸ் வந்து என்னோடய ஹாரமுக்கு செட் ஆகலையே தவிர அது ஒரு செப்பரேட் பீஸாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே வந்து சிம்பிளாக ஒரு சாரீ கட்டினாலோ இல்லை சுடிக்கு மேலேயும் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த நெக் பீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே ஒரு 19 கிராம்ஸ் கிட்ட தான் வரும், ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் இன்ஸ்டாவில் பார்த்து வச்சு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் காமிச்சதுக்கப்புறமா வந்து சொன்னாங்க, நீங்கள் காட்டுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் தான் வரும். ஒன்ஸ் அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள், வேணால் நாங்கள் மேலே போட்டிருக்கிற பாலிஷ் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து யோசித்தேன், பாலிஷ் ரிமூவ் பண்ணால் அதோட லுக் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் இருந்தோம். நான் எதிர்பார்த்ததுமே இந்த மாதிரி ஒரு நெக் பீஸ் தான். ஏன்னா என்னோடய கழுத்துக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி இருக்கும். கழுத்துக்கு ஒட்டி இருந்தால் தான் அந்த போன்ஸுமே என்னால் கவர் பண்ண முடியும், இல்லைன்னா அது அப்படியே தெரியும். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா ஓரளவுக்கு கழுத்து பார்க்க நல்லா லுக்காக இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தேன். ஆன்டிக்லேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும் போல், பிளாக் ஆன்டிக், ரெட் ஆன்டிக்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்துச்சு. இப்போ போட்டு பார்த்தது வந்து நல்லா இருந்தது. பட் ஆனால் இது வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஒரு 2 பவுன் அந்த ரேஞ்சில் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் கூட வச்சே பார்ப்போம்னு சொல்லிட்டு மித்த கலெக்ஷன்ஸுமே பார்த்தோம். ஒரு நெக் பீஸ்க்கும் நான் செப்பரேட்டாக வெயிட் வந்து ஷூட் பண்ண முடியல, அப்படியே மேலோட்டமாக தான் நான் காட்டிகிட்ருக்கேன். பட் எல்லாமே அப்ராக்சிமேட்டாக வந்து 2, 2.5, 3 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ பார்க்குற இந்த நெக் செட்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைன் நல்லா இருந்தது. பட் அந்த கீழே தொங்குறத மட்டும் எனக்கு பிடிக்கல. அது மட்டும் கோல்டு இல்லாமல் முத்து போனால் கொஞ்சம் இன்னும் நல்லா எலிகெண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் முத்து வச்ச மாதிரி நான் ஒன்று பார்த்தேன். அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, சரி இதுவே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு போட்டதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு இந்த நெக் பீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இதையே நாங்கள் வந்து பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டோம். இப்போ போட்டிருக்கிற பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆன்டிக். இதுவுமே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஒன்று ஒரு கலரில் வச்ச மாதிரி இருக்கும். நான் வச்சுருக்கிறது எல்லாமே எல்லோ கோல்டாக. ஸோ இது மட்டும் வேறு கலரில் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதுவுமே பாலிஷ் ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி எனக்கு இந்த பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து சுத்தமாக கிடையாது. அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருக்கு, இது எல்லோ கோல்டில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, எப்படியும் கஸ்டமைஸ் பண்ணாலும் இதே தானே அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கலர் மாற்றி தரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே, அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினச்சேன். அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு எல்லோ கோல்டாக இல்லாமல் பிளாக் ஆன்டிக்கோ இல்லை ரெட் ஆன்டிக்கோ போகலாம் அப்படின்னா எகெயின் கொண்டு வாங்க, பாலிஷ் பண்ணியும் தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது மாற்றணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா மேலே வேணால் நம்ம பாலிஷ் போட்டுக்கலாம். எனக்கு என்ன ஒரு பயோன்னா, பிளாக் பாலிஷ் இருக்கிறதுனால அந்த லக்ஷ்மி ஐடல்ஸ் எல்லாமே வந்து நல்லா எடுப்பாக தெரியுது, டிசைனும் சூப்பராக இருக்குது. ஒருவேளை அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லோ கோல்டாக இருந்தால் அந்த ஐடல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி தெரியுமா, இல்லை வந்து அவ்வளோ அழகாக தெரியாதா அப்படிங்கிற டவுட் இருந்தது. அவங்களே வந்து சொன்னாங்க, சரி ஓகே பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணி தரோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து டெய்லி வியர்க்காக செயின் வந்து பார்த்துட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பழைய செயின், டெய்லி போட்டுட்ருந்தேன். இது என்னென்னா இந்த மாடல் வந்து பட்டை செயினாக, ஸோ அங்கங்கே வந்து ஃபோல்ட் ஆகிருக்கு, அந்த ஃபோல்டான இடத்துலலாம் கட் ஆகிற மாதிரியே இருக்குது. எனக்கு இந்த டெய்லி வியருக்கு செயின் எடுத்து சலிச்சிருச்சு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது 4வது செயின். ஆனால் ஒன்று கூட என்கிட்ட உருப்படியாக இருந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு 1 பவுனுக்கு அப்போ தான் கழுத்தில் வாட்டி செயினே போட்டேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 1 பவுன் கிட்ட எடுத்தோம். பட் நடுவில் வந்து கொரோனா டைமில் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இஷ்யூஸ் வந்ததுனால பேங்க்கில் கொண்டு போய் வச்சது தான், அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து தான் அம்மா வந்து இன்னொரு செயின் எடுத்து கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஒரு 4 கிராம் இருக்கும். அது டிசைன் வேறு கொஞ்சம் முறுக்கு செயின் நினைக்கிறேன், அதுவும் முடியல மாட்டி கட் ஆயிருச்சு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால தான் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 கிராம் கூட போட்டு இப்போ நீங்கள் பார்த்த அந்த பட்டை செயின் வந்து 6 கிராம் கிட்ட எடுத்தோம். பட் அதுவுமே டிசைன் தான் பிரச்சனை, அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நான் வேறு அப்படி இப்படின்னு வச்சதுக்கு அங்கங்கே மடங்கிருச்சு. ஸோ இந்த டைம் யோசித்தேன், இந்த டெய்லி வியருக்கு லைட் வெயிட்லாம் செட் ஆகாது, ஃபஸ்ட் டைம் வாங்கின மாதிரி 1 பவுனுக்கு எடுத்தால் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே டிசைன் தான் இந்த டைமும் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து ரவுண்ட் டிசைன் தான், அது எங்கேயும் நமக்கு மடங்கி கட் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸே இருக்காது. அதே மாதிரி என்னோட கழுத்துக்கு பட்டை விட அந்த மாதிரி டிசைன் வந்து நல்லா செட் ஆகும். டு பி ஹானஸ்ட் 1 பவுனுக்குள்ளேயே அத்தனை டிசைன்ஸ் அந்த அண்ணா எடுத்து காமிச்சாங்க. என் தங்கச்சிக்கு தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. ஏன்னா அவள் ஜிஆர்டியில் சீட்டு கட்டிட்டு போகணுமா, 1 பவுனுக்கு காட்ட சொன்னால் அவங்க எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் கடைசியாக வந்து பேபி செக்ஷனில் போய் பார்த்ததில் 1 பவுனுக்கு 2 பீஸ் தான் இருந்தது. அதுலேயே இருக்கிறத வந்து ஃபைனலைஸ் பண்ண மாதிரி இருந்தது. பட் இங்கே இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் அங்கேயும் கொடுத்துருந்தா செலக்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சா. பட் இட்ஸ் ஃபைன், எல்லா டைமும் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையாதில்ல. அம்மாவுக்கு வந்து இந்த சைடில் பால்ஸ் வச்ச டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாடலில் செயினில் வந்து டாலரும் அட்டாச்சாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு அது எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே செட் ஆகாது. சாரீ சுடி அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா இருக்குமே தவிர வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ பெட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த டிசைன்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு டிசைனில் தான் என்னோடய பழைய டாலரை வந்து மேட்ச் பண்ணி எடுத்தேன். அந்த செயின் வந்து எக்ஸாக்டாக 1 பவுன் இருந்துச்சு.
அடுத்ததாக இங்கே வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் காட்ட சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். 2023 பர்த்டே vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அம்மா வந்து எனக்கு ஒரு பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட வெயிட் வந்து 3.5 கிராம் தான் இருக்கும். அப்போ அம்மாட்ட இருந்த பட்ஜெட்டுக்கு ஏதாவது ஒரு கோல்டாக வாங்கி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா பின்னாடி வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி டிசைன் தான். அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அடிக்கடி டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணதுனால என்னாச்சுன்னா ஃபுல்லாக பின்னாடியெல்லாம் மடங்கிருச்சு. இதுக்கு மேலே அது போட்டோன்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே போடாமல் எடுத்து வச்சுருந்தேன். கடா டைப் வாங்கணுன்னு தான் ஆசை. பட் எனக்கு போட்டு பார்த்ததில் என் கைக்கு வந்து செட் ஆகலை. ரிஸ்ட்டு வந்து குட்டியாக இருக்கிறதுனால. ஸோ ஃபைனலாக இந்த அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் வந்து வாங்கினோம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக 6 கிராம் இருந்துச்சு. 2 மாடல் தான் வச்சுருந்தாங்க. அதுவுமே கஸ்டமைஸ்டாமா. அதில் ரவுண்டு மாடல் இருந்தது, அதே மாதிரி வி ஷேப் போட்ட மாதிரி இருந்தது. ரவுண்ட் அந்த அளவுக்கு எடுப்பாக தெரியல, அதனால வி ஷேப்பில் இருக்கிறத எடுத்தோம். அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரோடியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பிரேஸ்லெட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வைக்காமல் சும்மா செலக்ட் பண்ணி தான் வச்சோம். நெக்லஸ்க்கு எவ்வளோ பட்ஜெட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேஸ்லெட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறதுனால சும்மா டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிஷ்க்கு கொடுத்த நெக்லஸுமே வந்துருச்சு. நமக்கு எல்லோ கோல்டு அளவுக்கு ஷைனிங் வந்து இருக்காது, ஒரு மேட் லுக் மாதிரி தான். ஆனால் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோனில் வந்து கொஞ்சம் லைட் கலராக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த நெக்லஸோட வெயிட் வந்து நியர்லி 22 கிராம்ஸ் கிட்ட வருது. பேக் செயின் வந்து எடுக்கலை, அது ஃபுல்லாகவே வந்து கழுத்து கவர் ஆகுது. ஸோ அவங்க வந்து சொன்னது என்னென்னா நீங்கள் ரோப் போட்டால் தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோப்பே எடுத்தோம். இன்கேஸ் நமக்கு தேவை அப்படின்னா பேக்கில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செயினும் அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. மற்ற ஷாப்ஸில் நான் வேஸ்டேஜ் சொன்ன மாதிரி இந்த ஷாப்பில் எனக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்கன்னே தெரில. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் வந்து போட்டாங்க, அதுக்கப்புறம் கம்மி பண்ணுங்கண்ணான்னு சொல்லி கடைசியில் என்ன வந்துச்சுன்னே தெரியல. மொத்தமாக தான் நாங்கள் பில் போடும்போது நெகோஷியேட் பண்ணோம். ஒரு ஜுவல்காக இல்லாமல் மொத்தமாக இந்த நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து செயின், அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் 3த்துக்குமே சேர்த்து நெகோஷியேட் பண்ணோம். பெரிய கடைக்கெலாம் போயிட்டோன்னா நெகோஷியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்படியே நம்ம பேசினாலும் மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா 1500 குறைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் இங்கே வந்து எங்களுக்கு அதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்தாங்க. எனக்கு எவ்வளோ டோட்டலாக கம்மி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனால் உண்மையாகவே ரொம்பவே கம்மி பண்ணாங்க தான். இதில் வந்து நம்ம செயினுக்கும் பிரேஸ்லெட்க்கும் பழைய கோல்டு எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணதுனால ரொம்ப அதில் ப்ரைஸ் வந்து வரல. நான் செயினுக்கும் பிரேஸ்லெட்க்கும் சேர்த்தே எக்ஸ்ட்ரா வந்து 5 கிராம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த 5 கிராம்ஸ்க்கான பேமெண்ட் தான் பே பண்ணேன். ஓல்டு கோல்டு வந்து எனக்கு ரெண்டுமே சேர்த்து 65,000க்கு எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி ரேட் என்னமோ அதுக்கே எடுத்துக்கிட்டாங்க. டோட்டல் பில்லில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண கோல்டோட ப்ரைஸ் 65 மைனஸ் பண்ணி எனக்கு ஃபைனல் பில் வந்து பார்த்திங்கன்னா 2,09,000 வந்துச்சு, விச் இஸ் வெரி டீசென்ட் அமௌண்ட். இப்போ வாங்கியிருக்கிற நெக்லஸ், அதுக்கப்புறம் இந்த ஜுவல் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் நியர்பை ஹொசூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்போட லொக்கேஷன் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் கூட ஒன்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் சும்மா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்ட் ஜுவல்ஸ்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஷாப் சூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அங்கே இருக்கிற பர்சன்ஸ் வந்து நமக்கு வெல்கமிங்காக இருக்கணும். பட் ஒரு சில ஷாப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா 2-3 கலெக்ஷன்ஸ் மேலே வச்சுட்டு இவ்வளோ தான் இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரஃபாக டீல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக போயிடும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அவங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுக்கிற வரைக்கும் நான் காமிச்சிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்லா கஸ்டமர் சர்வீஸ் இருந்தது. ஸோ கமெண்ட்ஸில் வந்து யாரெல்லாம் நார்மல் கடையும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் பெரிய கடைக்கு போயிருந்தேன்னா ஒரு பொருள் நினச்சிட்டு போனால் ஒன்று தான் வாங்க முடியும். இந்த மாதிரி 2எல்லாம் சேர்த்து வாங்கவே முடியாது. ஸோ சஜஷன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் டைம் கூட நிறைய பேர் வந்து அப்படியே சாலிடாக கேஷாக கொடுக்காம ஸ்கீம் போட்டு வாங்க சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி ஸ்கீம் போட்டு வாங்குறதுல என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா அது ஒரு மந்த்லி கமிட்மெண்ட் மாதிரி வந்துடும். இப்போ வந்து ஒரு ஸ்டாட்டிக் சேலரி நம்ம மந்த்லி வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் சேலரி தான். இப்போ இந்த மந்த் அதிகமாக வரும்னா நெக்ஸ்ட் மந்த் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கம்மியாக தான் இருக்கும். அடுத்த மந்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது சேலரியில் ஆவரேஜாக என்ன வருமோ அதுக்கான கமிட்மெண்ட் தான் என்னால் வந்து வச்சுக்க முடியுமே தவிர ரொம்ப எல்லாம் என்னால் வந்து பண்ணவும் முடியாது. என்னோடய சேலரி பேஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் எடுக்கிறது தான் எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த மந்த் எனக்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா சேவிங்ஸ் இருக்காது. அதே மாதிரி அடுத்த மந்த் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா கமிட்மெண்ட்ஸ் போக மிச்சம் இருக்கிறது எல்லாமே நான் கோல்டுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிறதுனால தான் என்னால் வந்து ஜுவல்ஸே வாங்க முடியுது. அதே மாதிரி நான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி சீட்டுமே நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த சேவிங்ஸ்லேருந்து எடுக்கும்போது எனக்கு அதுவுமே வந்து ப்ராஃபிட் தான்.
என்ன கேட்டிங்கன்னா சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஏன்னா ஒருத்தவங்க வீட்டு சிச்சுவேஷன் வேறு, ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, சேலரி வேறு, ஒர்க் வேறு. ஸோ இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சேவிங்ஸே அடுத்தது வந்து போக முடியுமே தவிர, நீங்கள் பண்ணுற சேவிங்ஸ் என்னாலவும் பண்ண முடியாது, அதே மாதிரி நான் பண்ணுறது உங்களாலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஸ்கீம் பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிலோ 10,000லாம் பே பண்ணுறோம் அப்படின்னா பெருசாக நம்மளால் அந்த ஸ்கீமில் ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா கோல்ட் ரேட் வந்து அந்த 11 மந்த்ஸில் கொஞ்சமாக ஏறினா பரவாயில்ல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஒரே மாதத்தில் 1000 ரூபா கிட்ட சேஞ்சஸ் வருதா. ஸோ அதனால் ஃபைனலாக நீங்கள் பிலோ 10K பே பண்ணி ஸ்கீம் முடிக்கும் போது பார்க்கையில் பெருசாக ப்ராஃபிட் உங்களால் பார்க்க முடியாது. பட் ஸ்டில் கோல்டு ரிலேட்டடாக ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்கீமில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து காசு இருக்கும்போது கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது பெருசாக ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது, சும்மா சின்ன சின்னதாக ஆரம்பித்தாலே போதும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான். மேபி இந்த வீடியோ பார்க்குற 1-2 பேர் கூட நினைக்கலாம் இதெல்லாம் நம்மளால் வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. இதே தான் நான் வந்து போன வருஷம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. லைஃப்பில் நமக்குன்னு ஒரு டர்ன் வரும் பார்த்தீங்களா, அப்போ எல்லாமே நம்மளாலேயும் வாங்க முடியும். ஸோ அதனால் எப்போவுமே முடியாதுன்னு நினச்சிட்ருக்கிறத தாண்டி அது எப்போயோ முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுனாலே போதும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கோல்டு வந்து அத்தியாவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து லைஃப்பில் உங்களோட நீட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணுங்கள். ஸோ லைஃப்பை வந்து கஷ்டப்படுத்திட்டு இந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நீடே கிடையாது. அவ்வளோதான், இந்த ஒரு நோட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா யூஆர் வெல்கம், கமெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.